சற்று முன் தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத திடீர் பரபரப்பு. அதிர்ச்சியில் உறைந்த பாஜகவினர். அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இந்திய அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்த விஷயம் என்றால் அது விஜயதாரணி தாங்க. இவர் பல வருடங்களாக காங்கிரஸில் இருந்துவிட்டு திடீரென 6 மாதத்திற்கு முன்பு பாஜகவில் இணைவதாக அறிவித்தது என்பது இந்திய அளவில் வைரலானது. தமிழக காங்கிரசின் தூண்களில் ஒருவர் என்று சொல்லப்பட்ட இவரே திடீரென காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இவர் பாஜகவில் இணையும் போதே இவர் செய்வது தவறு என்றும் பாஜகவில் பெருமளவு இவர் ஏமாற்றத்தை சந்திப்பார் என்றும் சொல்லப்பட்டது. அரசியல் ஜாம்பவான்கள் பலரும் இவர் பாஜகவில் சேருவதை தவறு என்று கூறி விஜயதாரணிக்கு புத்திமதிகளும் கூறி வந்தனர். அந்த சமயத்தில் எந்தவித அறிவுரைகளையும் கேட்காத இவர் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துவிட்டார். பின்னர் பாஜகவிலிருந்து எந்த ஒரு பொறுப்பும் எந்த ஒரு பதவியும் இவருக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதன் காரணமாக அவசரப்பட்டு விட்டோமோ என்று எண்ணிய இவர் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்து வந்ததாக சொல்லப்பட்டது. பின்னர் சமீபத்தில் பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இவர் ஆதங்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாஜகவின் நிகழ்ச்சி மேடையிலேயே தனக்கு எந்தவித பதவியும் பாஜக வழங்கவில்லை என்று பேசிவிட்டார். இதனால் இவருக்கு பாஜக மத்தியிலும் எதிர்ப்பலைகள் கிளம்பத் தொடங்கியது. பின்னர் அது மெல்ல மெல்ல அதிகமாகி இப்போது பாஜகவிலிருந்து இவரை நீக்கும் அளவுக்கு பாஜக மேலிட தரப்பிலிருந்து சில பல அழுத்தங்கள் சும்மா மிரட்டலுக்காக கொடுக்கப்பட்டது. அதன் காரணமாக அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாட்டம் ஆகிவிட்டதே என்று எண்ணி இப்போது இவராகவே முன்வந்து மீண்டும் காங்கிரசிலேயே இணைய முடிவெடுத்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக இவர் மீண்டும் காங்கிரஸில் இணைவது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கிறது. மேலும் இவர் மீண்டும் காங்கிரஸில் இணையும் போது இவருக்கு காங்கிரஸில் முக்கியமான பொறுப்பு ஒன்றை ராகுல் காந்தி அவர்கள் இவரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி இப்போது பாஜகவினருக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் மாறியிருக்கிறது. ஏன் அப்படின்னா இவர் மட்டும் இப்போது மீண்டும் காங்கிரஸில் இணைந்துவிட்டால் பாஜகவின் உட்கட்சி விவகாரங்களை பொது மேடையில் கிழித்து தொங்கவிட்டு விடுவார் என்றும் பாஜகவினர் பயந்து வருகின்றனர். அதாவது தனக்கு 6 மாத காலமாக பதவி கொடுக்கவில்லை என்று விஜயதாரணி பேசிய போது அப்படியெல்லாம் பேசினால் பாஜகவிலிருந்து விலக்கி விடுவோம் என்று வெறும் மிரட்டலுக்காக மட்டுமே இவரை எச்சரித்திருந்தது பாஜக. ஆனால் அந்த மிரட்டலை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொண்டு இவர் இப்போது பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணையப் போவதை பாஜகவினரே எதிர்பார்க்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது.